எக்கா, ராத்திரி நேரத்தில் இப்படி லைட் வெளிச்சத்தை கலர் கலராக பார்த்துக்கிட்டு இப்படி போகிற வர வண்டிலாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி நல்லா ஜாலியாக தான் இருக்குல்ல. ஆமாட்டி நெட்டவள்ளி, நல்லா தான் இருக்குது. அதுக்கு தான் இந்த பயலுகளும் ராத்திரி நேரத்தில் அப்படி பூந்து பூந்து ஒடியாந்துருவனுங்களாட்டுங்க. டீ கடைக்கு போகிறேன், பானிபூரி திங்க போகிறேன்னு நல்லா சுற்றிவிட்டு வேடிக்கை பார்க்குறதுக்கு. கடையெல்லாம் பாரு, கலர் கலராக லைட்டு. எல்லாம் மக்கள் அப்போ தான் வருவாங்கன்னு என்னென்ன ஐடியா போடுறானுங்க பாரு இந்த கடைக்காரனுங்கெல்லாம். ஏன் நெட்டவள்ளி, நீ ஒரு விஷயம் கவனிச்சியா? பெரிய பெரிய ஹோட்டலில் கூட அம்புட்டு கூட்டமாக இல்லை. ஆனால் இந்த சின்ன சின்ன ஹோட்டலு, தள்ளுவண்டி, அப்புறமா இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு கடைங்க இதெல்லாம் பாரு, கூட்டம் கிசு கிசு கிசுன்னு ஈமுக்கிற மாதிரி வாங்க முடியல, நெருக்கி தள்ளுறானுங்க. ஆனால் ஒரு மாதிரி நல்லா ருசியாகவும் இருக்குது பார்த்தியா? அட ஆமாண்டி கீதா, அவங்களுக்கு எடுத்து எடுத்து கொடுக்க முடியல பார்த்துக்க. காசு வாங்கி போடுறதுக்கு சில்லறை கொடுக்குறதுக்கும் அம்புட்டு லேட் ஆகுது, அம்புட்டு கூட்டம். ஏட்டி கீதா, எனக்கு ஒரு யோசனை தோணுது பார்த்துக்க. நாமளே சும்மாவே தெரிஞ்சுக்கிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு திரியறதுக்கு பேசாமல் இப்படி ஒரு ராத்திரியில் எதுனா ஒரு காலிஃப்ளவர் பொரிக்கிற கடையோ, இல்லை சிக்கன் கடையோ, இல்லை பானிபூரி கடை, தட்டு வடிச்சிட்டு கடை ஏதோ ஒன்று வச்சுட்டுமா நம்மளுக்கு ஒரு வருமானம் இருக்கும்ல. என்ன சொல்கிற? ஆமாண்டி, இந்த கூட்டத்தை பார்த்துட்டு நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். நாமளும் ஏதாவது பண்ணி வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னு யோசிச்சு நீ டக்குன்னு சொல்லிட்டேன். 2 பேரும் வாயில் வடை சுடுற வேலையை நிப்பாட்டிட்டு பேசாமல் முழிஞ்சிட்டு வாங்க போகலாம். நீங்கள் எதை பார்த்தாலும் செய்யலாம்பீங்க, ஆனால் உங்களுக்கு எதுவுமே கையிலாகாது. நீங்கள் இப்படி டீமோட்டிவேஷன் பண்ணாதீங்க பத்து. நீங்கள் கொஞ்சம் நல்லா என்கரேஜ் பண்ணாதானே நாங்கள் வளர முடியும். நீங்களே முடியாது, பண்ண மாட்டீங்க அப்படின்னா நாங்கள் எப்படி அடுத்த லெவலுக்கு போகிறது சொல்லுங்கள்? இப்படியே தின்னு தின்னு உடம்பு உங்களை மாதிரி ஏறி போச்சுன்னா அப்புறம் நடக்கிறதுக்கு சிரமமாயிடாது. ஆமாண்டி, நான் தான் உங்களை மாதிரி சும்மா வந்துக்கிட்டே தின்னுட்டு திரியிறேண்ணா. நீங்கள் தான் ஊரை சுற்றிக்கிட்டு தின்னுட்டு திரியிறீங்க. எனக்குலாம் அம்பிட்டு வேலை கிடக்கு. நீங்களா கம்பல் பண்ணி வாங்க வாங்கன்னு கூப்பிட்றதுனால தான் வாரேன். என்னெல்லாம் உங்களோட சேர்ந்துக்கிட்டு சுற்றுறதுக்கு ஒரு மாதிரி வேற பார்க்குறாங்க. இந்த வயசான பொம்பளை வேறு இவளோட சுத்திங்களோட சுற்றிக்கிட்டு திரியிறாங்க. உடனே ஆதி காலத்து மனுஷியாட்டம் ஆரம்பிக்காதீங்க. அது சரி. ஆமாம், நைட்டில் மும்பிட்டு பேர் எங்கே தான் போகிறாங்க வராங்க? போகிறதும் புறம் புறன்னு போகிறாங்க, வாரத்தும் புறம் புறன்னு போகிறாங்க. மும்பிட்டு டிராஃபிக் ஆகுது. என்ன வேலை இருக்கும் நீங்களுக்குலாம் ராத்திரியில் அப்படி? ஆமாம், எல்லாருமே உங்களாட்டம் வீட்டிலேயே சோத்தை ஆக்கி ஆக்கி தின்னுபிட்டு இருப்பாங்களா? அவங்களுக்கு 1008 சோழி கிடக்கும். வேலைக்கு போயிட்டு வாரவங்களும் வேறு கடைக்கண்ணிக்கு எதுனா போவாங்க, ஹோட்டல் கடைக்கு சாப்பிட்றதுக்கு போவாங்க, ஒரு பீச்சு பார்க்கு அப்படி போவாங்க. சும்மாவே இருப்பாங்களா? மனுஷங்களுக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும். ஆமாம் பாத்தியா, நீ சொல்கிறதும் வாஸ்தவமான பேச்சு. ஏட்டி, எல்லாம் ஒரு பக்கமாக போயிட்டு இருக்கிறாங்க. அங்கே பாரு ஒரு ஆள், இந்த புழு ஸ்கூட்டிக்காரன் எப்படி வாரான்னு அப்புறமேட்டுக்கு பேச்சு வாங்குறதுக்கு. அவனுக்கு என்ன ஆத்திரமோ அவசரமோ, நம்மளுக்கு என்ன வந்துச்சு வாங்க அப்படி சுற்றிக்கிட்டு போய் வளைச்சிக்கிட்டு வரத்தை விட்டுட்டு இப்படியே அந்நாரத்துலேருந்து இப்படி போகிற வண்டி இப்படி வர வண்டியெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான். வளைஞ்சி சட்டுனா போகலான்னு அவன் நின்ன நேரத்துக்கு அங்கே போயிருந்தாவே வளைச்சிக்கிட்டு வந்திருக்கலாம். ஏட்டி கீதா, இந்த கடையில் நம்ம தட்டு வடிச்சிட்டு வாங்கக்கூடாது பார்த்துக்க. சரியான காரம், பச்சை மிளகாயவே அரைச்சி ஊற்றி வச்சுக்கிறான். அட கூறுகிட்ட மெண்டலு, அதில் பண்ண பச்சை மிளகாய் சட்னி தானே வைப்பாங்க, அப்போ தானே நல்லாயிருக்கும். அப்புறம் பச்சை மிளகாயை வைக்காம காஞ்ச மிளகாய் வைப்பாங்க. அதுக்கு இல்லை, எனக்கு பச்சை மிளகாய் தின்னா சேராது பார்த்துக்கிடுங்க. வயிறு எரிச்சல், அல்சர் கொஞ்சம். அதனால் நான் இப்போ பச்சை மிளகாயெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். அப்போ நீ என்ன வெங்காயத்துக்கு தட்டு வடிச்சட்டு வாங்கி நல்லா அமுக்கமுக்குன்னு அமைக்கிட்டு இருக்கிற? எதனா கூலிங்கான பண்டம் வாங்கி திங்க வேண்டித்தானே? அதுக்குன்னு வெறும் கூலிங்காகவே தின்னுக்கிட்டு இருந்தாலும் சளி பிடிச்சிக்கும். எனக்கு எதை தின்னாலுமே உடம்புல 1008 பிரச்சனை இருக்குது. நல்லா உடம்பம்மா உனக்கு போ. சரி, தட்டு வடை சாப்பிட்டுட்டு கிளம்பலாமா, இல்லை இன்னும் வேறு எதுனா வாங்கிட்டு போகலாமா வீட்டுக்கு? எது என் கையிலலாம் ஒரு பைசா காசு இல்லை. நீ எது கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு போகலாம், இல்லைன்னா சும்மா போக வேண்டியதான். என்கிட்டையும் சுத்தமாக காய்ச்சல் இல்லை நெட்டவள்ளி. நம்ம பத்துக்கிட்டே ஏது இருந்தால் வாங்கிட்டு போவோம், வீட்டில் போய் கொடுத்துடலாம். உங்களை பற்றி தெரியுமே, அதனால தான் நான் எச்சரிக்கை எதுக்கு எடுத்துக்கிட்டே வந்தேன். எப்போ பாரு காய்ச்சல்னு கையை விரிக்க வேண்டியது. சரி சரி, சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு வாங்க. எதனா ஒரு வண்டியில் லிஃப்ட் கேட்டு ஓடி போயிடுவோம். ஏன்டி நம்ம வண்டி என்னாச்சு? சும்மா ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டோமா தாயே. வாங்க, நம்ம வண்டி அந்தாண்ட இருக்குது, சாப்பிட்டுட்டு கிளம்பலாம்.